மெச்சூரிட்டினா என்ன? மெச்சூரிட்டினா என்ன உருன்னு இருக்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், அமைதியாக இருக்கணும், 4 பேர் யாராவது வந்தால் சிரித்து பேசக்கூடாது, அப்படியே கர்வத்தில் இருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டியா? இல்லை பெரிய காரில் போகணும் மெச்சூரிட்டியா? நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கர்வத்தை தாங்கியிருக்கணும், நான் இதுதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி நின்றால் தான் மெச்சூரிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நான் உடைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். மெச்சூரிட்டிங்கிறது என்னோட புரிதலில், நான் படித்த என்னோட டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததில் மெச்சூரிட்டினா என்னன்னா, நான் ஒரு கட்டத்தை வரைக்கும் ஒன்று நம்பிட்டு இருந்தேன். இப்போ நான் இவால்வ் ஆகிட்டேன். இதுதான் மெச்சூரிட்டி. நம்மளை செதுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்மளோட லைஃப்பில். 5 வயசில் இருக்கும்போது உங்களோட நம்பிக்கை வேறு மாதிரி இருந்தது, 10 வயசில் வேறையாக மாறிச்சு, 15 வேறு, 20 வேறு. இப்போ உங்களோட வயசு என்னன்னு எனக்கு தெரியாது, பட் இப்போ வேறு. மெச்சூரிட்டிங்கிறது, லைஃப்ங்கிறது நமக்கு ஒரு பாடம் நடத்திக்கிட்டே இருக்குது. எவ்ரி டே தேர் இஸ் அ லெசன். நமக்கு ஒரு லெசன் எல்லா நாளுமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த லெசனை நம்ம கற்றுக்கிறோமா இல்லையாங்கிறத கொஸ்டின். நான் கற்றுக்க மாட்டேன், நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பிடிச்சி நின்றானா மெச்சூரிட்டி அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அவனோட அறிவு அவ்வளோதான்டா அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் வளர மாட்டிக்கிறான். நான் அப்போ ஒன்று சொன்னேன், நான் அந்த சொன்னதுலேயே தான் நான் பிடிச்சி நிற்பேன்னா அதுதான் மெச்சூரிட்டிம்பாங்க. நம்மளை இவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம உலகம் தோன்றின அந்த ஒரு காலகட்டத்தில் மீன்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த டைமில், அப்போ நிலத்தில் எந்த ஒரு ஜீவராசியுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மீன் நிலத்தில் ட்ரை பண்ணிச்சு. இட் கேம் டு த சர்ஃபேஸ் அண்ட் இட் ட்ரை டு வாக். அதுதான் ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் நிலத்துலேயும் வாழ முடியும், தண்ணிலேயும் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜந்துவை தான் நம்ம இப்போ டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. டாட்டாய்ஸா டர்ட்டில், ஓகே, டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீவன் தான் இங்கேயும் வாழ முடியும். மீன் எப்போ டிசைட் பண்ணிச்சு இங்கே வெளியே வர்றதுக்குன்னா, அதுக்கேற்ற மாதிரி அதோட கால் வளர ஆரம்பிச்சிது, வால் வளர ஆரம்பிச்சிது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. இதுக்கு பேர் எவல்யூஷன்னு சொல்லுவாங்க. திஸ் didn't happen லைக் ஒரு 2 மாதத்தில் எல்லாமே வளரல. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இது வளர்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே பழகிறதுக்கு, தண்ணியிலேருந்து மூச்சை லைக் ஏரை சுவாசிக்கிறதுக்கு பழகினது. இதுக்கு பேர் எவல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த எவல்யூஷனுங்கிறது நம்மளோட லைஃப்பில் இப்போது நமக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். உங்களோட நம்பிக்கையே ஃபஸ்ட்டு கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் பயங்கர பெருசாக இருந்தது. இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கேன். இங்கே ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா, இந்த பிளாக்கு ஒயிட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. கருப்பின சார்ந்த மக்களை ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க. அவங்கள அடிமை தான், அவங்க அடிமை தான்டா அப்படின்னு வச்சுருந்தாங்க. செயினை சங்கிலி போட்டு ஆளுங்களை கொண்டு போய் வித்த கதைகள் இருக்குது. ஏன் இந்தியாவிலே இருக்குது. நீ இத்தனை அடிமை வச்சுருந்தா, உன் வீட்டில் இவ்வளோ அடிமைகளை வச்சுருந்தா, நீ அதுக்கு ஒரு தனியாக டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற இந்தியாவில் ரூல் இருந்தது. இந்தியாவில் இந்த ஜாதிக்காரன் நடந்து போனால் குறிப்பிட்ட அடிக்கணக்கில் இந்த ஜாதிக்காரன் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது. ரூல்னால் நான் சொல்கிறது நிஜமாவே ரூல், கவர்மெண்டில் ரூல் இருந்தது. அது எல்லாமே நம்ம தூக்கி போட்டோம். கிடையாதுடான்னு நமக்கு தெரிய வந்தது. இதுக்கு பேர் எவல்யூஷன், மெச்சூரிட்டி. ஃபஸ்ட் நம்ம நம்பிட்டு இருந்தோம், அது கரெக்டாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாறிச்சு. நம்ம அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், நம்மளோட ரிலீஜியன் தான் பெஸ்ட்டு, இந்த ரிலீஜனை தவிர வேறு எந்த ஒரு ரிலீஜனுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் இருக்காங்க, நிறையா ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலீஜன்ஸ், ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, உனக்கு உன்னோடது சூப்பர், எனக்கு என்னோடது சூப்பர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறோம். இதுக்கு தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று நம்பிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இன்னும் ஜாஸ்தி புரிஞ்சிருக்கு. நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் தயாராக இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த எவல்யூஷன் சைக்கிளில் அந்த மீன் வந்து வெளியே வந்து நடக்காமல் இருந்த மீன்கள் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீஷீஸ் எவல்யூஷன் ஸ்பீஷீஸில் அது காணாமல் போச்சு. ஸோ நீங்கள் இவால்வ் ஆகணும்னா யூ ஷுட் சேஞ்ச், யூ ஷுட் அடாப்ட். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ ஒருத்தங்க யாராவது புதுசாக வந்து சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு ஒரு தன்மை வேணும். நான் இப்படித்தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி அத்தோடு முடிஞ்சு போயிடும். அண்ட் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டீச் டு யுவர் சில்ட்ரன்ஸ் ஆல்சோ. நமக்கு ஒரு பெரிய ஒரு கடமை இருக்கும்னு நம்ம நினச்சிட்டுப்போம். நம்ம வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம். ஆனால் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். I hope you're matured. Thank you for listening. And if you like this video, like this video, and I'll meet you guys in the next video. Thank you. Bye-bye.